இங்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையிலே வீற்றிருக்கின்ற காட்லகட் பிரசாத் அவர்களே மற்றும் இந்த பெண்ணொன்று கண்டேன் படத்திலே நடித்த நடிகர் நடிகைகளே, படத்தின் இயக்குனர் அவர்களே, இசையமைப்பாளர் அவர்களே, ஒளிப்பதிவாளர் அவர்களே மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கின்றேன். பிரேம் கலட் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முடிக்காமல் அவர் தூங்க மாட்டார். அந்த வகையிலே இந்த பெண்ணொன்று கண்டேன் படம் சிறந்த முறையிலே வந்திருக்கும், எடுத்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். சமீபத்திலே தான் ஹார்ட் கிச்சன் ஈசிஆர் ரோட்ல முத்தப்பன் கோயில்ல இந்த பூஜை போட்டாங்க. பட துவக்க விழா, அதுக்கு போயிருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் இந்த படத்தை முடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் நல்ல முறையிலே படத்தை எடுத்ததாக சொல்கிறார்கள். நான் பாட்டையும் கேட்கல, படத்துல ஒரு காட்சியும் பார்க்கல. ஆனா அந்த படத்துல பணியாற்றிய அத்தனை பேரும் மிகவும் ஊக்கமுள்ளவர்கள், திறமைசாலிகள். நிச்சயமாக அவருடைய திறமை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் எல்லாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும், அவர்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாழ்க 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 தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதை கேட்டா எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு சொன்னா. அதே மாதிரி ஹீரோ பார்த்தா இந்த ஆள் ரொம்ப ஸ்பார்க் இருக்கு, டெஃபினட்டா அப்கமிங் ஹீரோ மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு நான் அன்னைக்கே சொன்னேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்தா அந்த ஃபீல் வந்துச்சு. இது நாளைக்கு என்டையர் தமிழ்நாட்டில் மக்களுக்கு கூட அதே ஃபீலிங் வரும். பிரேமுக்கு ஏன் டிஸ்கரேஜ் பண்ணா, நீங்க ஒரு நல்ல கம்பெனியில ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கு, இது தேவையா? நானே இப்போ படம் எடுக்கிறதுக்கு பயப்படுறேன். 32 பிக்சர்ஸ் எடுத்துட்டு நான் 6 இயர்ஸ் நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாம இதுன்னா இல்லைன்னா டிசிப்ளின்டா ஒரு பட்ஜெட்னா பட்ஜெட் மாதிரி நீங்க எப்படி. நான் ஐ யூஸ் டு கோ டு லொகேஷன் 7 o'clock கால்ச்சிட்டேன்னா 6:30க்கு நான் லொகேஷன்ல இருப்பேன். யாராவது லேட்டா வந்தா நான் அந்த ஆர்டிஸ்ட் ஆனா சரி, டெக்னீஷியன் ஆனா சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த டிசிப்ளினும் அவர் கத்துட்டு, ஆனா நான் டெஃபினட்டா பட்ஜெட்ல ரிஸ்க் எடுத்து தான் பண்றேன். அட் தி சேம் டைம் டிசிப்ளினா பண்றேன். இது சும்மா நான் ஏதோ ஃபேன்சியா எடுக்கல. நான் ஒரு ப்ரொஃபஷன், ஒரு டிசிப்ளின் ப்ரொஃபஷன். நான் ஆபீஸ்ல எப்படி வேலை பண்றது ஒரு டிசிப்ளின், அதே மாதிரி இது கூட சொன்னார். இப்போ பிரின்ஸ் கலாட் பத்தி சொல்லணும்னா, கஸ்தூரி சொன்னது அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நான் நினைச்சேன். அவர் சின்ன வயசு నుంచి எனக்கு தெரியும். அது நான் நினைச்சு நம்ம லக்கி மேன்ல அவர் హీరో కార్తిక్ చిన్న వయసు టైంలో విజయ్ కుమార్ సార్కి మంజుల మేడంకి సన్ను. కార్తిక్ చిన్న వయసులో హీరో ప్రిన్స్ కలాట్. அதே மாதிரி லக்கி மேன் மந்த்லி ஒரு டெலிகாஸ்ட் வந்துட்டே இருக்கு. அந்த டிவியில் பார்த்தா பிரின்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒரு 6 வயசு 7 வயசு நினைக்கிறப்போ. இப்போ கஸ்தூரி மேடம் சொன்ன மாதிரி அவரே ஹீரோவா நடிக்கலாம். பட் அது 2 ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம் சொல்லிட்டு ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுட்டாரு. அது நல்லது, பட் ரிஸ்கி. பட் பார்த்தா இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ரீசெண்டா பெரிய சூப்பர் டூப்பர் மல்டி ஸ்டார் கேஸ்ட், பெரிய ஹீரோஸ், மெகா ஹீரோஸ், சூப்பர் ஹீரோஸ், என்னென்னமோ இருக்கு. அவங்க பிக்சர்ஸ் எல்லாம் ஃபிளாப் ஆகி க்ரோர்ஸ் கணக்கில் லாஸ் ஆகி, ப்ரொடியூசர்ஸோ இல்ல அந்த படம் வாங்கின கார்பரேட் கம்பெனிஸோ அடுத்த ஃபியூச்சர் என்ன சொல்லிட்டு கொஸ்டின் மார்க்ல இருக்கும்போது, ரீசெண்டா பீஸா சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல்ல எடுத்துட்டு ஒரு லோ பட்ஜெட் பிலிம் கலெக்டிங் எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி
சப்ஜெக்ட் நல்லா இருந்தா நம்மளுக்கு இப்போ சூப்பர் ஸ்டார்ஸ் வேண்டாம், மெகா ஸ்டார்ஸ் வேண்டாம், யாரும் வேண்டாம். கதை ஹீரோ அது நம்பிதான் நான் 32 பிக்சர்ஸ் எடுத்தேன். அதே பாலிசியில் பிரேம் கல்லாட்டோட இப்போ படம் எடுத்துட்டாரு. கதை சூப்பர் நல்லா இருக்கு. பிக்சர் ஆர்டிஸ்ட் சூட்டபிள் ஆர்டிஸ்ட் எல்லாமே டெஃபினட்டா திஸ் இஸ் கோயிங் டு பி a big hit like Pizza. I wish entire technicians, artists, all the best, and expecting this picture will go to a super hit. Thank you. வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும், மிஸ்டர் பிரின்ஸ் கல்லாட் அண்ட் மிஸ்டர் பிரேம் கல்லாட். அதாவது இவங்களை நான் ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட இவங்களை ஒரு டெக்னீஷியன் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு டெக்னிக்கலாகவும் எல்லா விஷயமும் தெரியும், நிறைய விஷயங்கள் கூட இருந்து பண்ணாங்க. அப்புறம் ப்ரெஸ் பீப்புள்ஸ், உங்களுக்கு பேனா தான் கடவுள், எங்களுக்கு நீங்கள் தான் கடவுள். ஏன்னா எங்களை மாதிரி புது இயக்குநர்களுக்கும் புது டீமுக்கும் மீடியா மூலிமா ஆடியன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதே நீங்கள் தான். ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி 100வது நாள் விழாவில் வரைக்கும் எங்களுக்கு வேணும். அப்புறம் இந்த படத்தினுடைய கதை ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு கவனிக்கப்படாத மக்களின் ஆசை, காதல், அவங்களுடைய நிராசைகள், அவங்களுடைய வேர்வை, அதான் அன்னைக்கு வரைக்கும் தான், அன்னைக்கு உழைப்பான், அன்னைக்கு சாப்பிடுவான், காலையில் ஏஞ்சா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை நான் படமாக்கியிருக்கேன். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணோம். ஏன்னா உசிலம்பட்டி, தேனி, மதுரை மாவட்டம். பட் இந்த படம் ஒரு மதுரை பேஸ் பண்ணி படம் கிடையாது. இது ஒரு களம், எங்களுக்கு அந்த களம் அங்கே தேவைப்பட்டது. அதனால அந்த லொக்கேஷன் நாங்கள் பண்ணோம். ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தினால என்ன பிரச்சனைகள் விளைவாக இருக்குன்றது அந்த படத்தினுடைய கதை. அப்புறம் அளவுக்கு மீறி ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டா அதனால் ஏற்படுற விளைவுகள் என்னென்னன்றதும் இந்த படத்து மூலியமா நாங்கள் ஒரு பதிவு செஞ்சுருக்கேன். எகெயின் தேங்க்ஸ் டு பத்திரிகை நண்பர்கள், உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே வேணும். இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் டீம், கேமராமேன், எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட், ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஹார்ட் ஒர்க். இது ஷூட்டிங்கு, இது இந்த மாதிரி வேணும், இங்கே ஏசி ரூம் வேணும், அந்த ரூம் வேணும், அப்படி எல்லாம் இல்லாமல் எல்லாருமே ஒரே வீட்டில் தங்கி டீமாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்கள் ப்ரொடியூசர் சைடு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ இம்மிடியட்டாக எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். அதே மாதிரி நிறைய அட்வைஸ், அஸ்வின் சொன்ன மாதிரி காலையில் 5 மணிக்கு அவர் ஃபோன் வரும், மேனேஜர் ஃபோன் வராது. ப்ரொடியூசர் சென்னையிலேருந்து எங்களுக்கு கால் பண்ணி ஏசிட்டீங்களான்னு கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு இன்வால்மெண்ட் இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்டோடு இன்னைக்கு வந்திருக்கோம். ஏன்னா எத்தனையோ படங்கள் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ படங்கள் பாதிலேயே போகும், ஷூட்டிங் பண்ணுவாங்க, வருவாங்க, போவாங்க. பட் நாங்கள் ஒரே ஷெடியூல், கிட்டத்தட்ட 60 நாள் நாங்கள் ஒரே ஷெடியூல் ஷூட் பண்ணி வந்ததுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர் தான், மிஸ்டர் பிரேம் கல்லாட், அவருடைய சன் பிரின்ஸ் கல்லாட். ஸோ இவங்க மாதிரி ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் இந்த துறைக்கு வேணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். எகன் நன்றி, வணக்கம். கஸ்தூரி மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ் பார்த்துட்டு படம், அதாவது 1 o'clock தான் இவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க எங்கேயோ ஃபாரின் போயிட்டு வந்தாங்க. 1 o'clock தான் இவங்க ஃப்ரீ ஆனாங்க. நைட் 1 o'clock மிட் நைட்டு நாங்கள் ப்ரிவியூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் வராங்க. நானும் டைரக்டர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். மேடம் வந்தாங்க. மேடம் வந்தோடனே விஷ் பண்ணிட்டு பேசாமல் நிற்கிறோம். உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நாங்களாம் நின்றுட்டே இருக்கோம். படம் ஓடிட்டே இருக்குது. போயிட்டு இன்டர்வல் பிளாக் வந்தது. எதுவுமே பேசல. நான் டேரக்டர் சொல்கிறேன், மாஸ்டர் ஓடிடலாம் மாஸ்டர் அப்படின்றேன். அப்புறம் இன்டர்வல் பிளாக் முடிச்சு படம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போட்டோம். படம் பார்த்துட்டே வந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்தது. கிளைமேக்ஸ் வந்தோடனே அவங்க சுவிட்ச் ஆன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு 5 minutesக்கு அப்புறம் தான் லைட் ஆன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதாவது முதல்ல எங்கிட்ட அதிகமாக பேசவே மாட்டாங்க. அஸ்வின் ஓகே அஸ்வின் தேங்க்யூ அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ ஒரு 5 to 10 minutes எனக்கு நின்று, அஸ்வின் இது ஒரு விக்ரம் சார், ஒரு கமல் சார், அதுக்கு ஈக்குவலா ஒரு வெயிட்டான ஒரு ரோல் உள்ள ஒரு கேரக்டர் அவங்க தான் பண்ண வேண்டியது. நீ அதுக்கு ஈக்குவலா பண்ணிருக்க, ஆல் த பெஸ்ட், நீ நல்லா வரும்னு சொல்லி என்னை வாழ்த்தினாங்க. அதை நான் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில. அடுத்ததா நான் இந்தியாவோட ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டைரக்டர் வினயன் சார் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கேன். அது சர்ப்ரைஸா இருக்கு. அது நாளையில சொல்லலான்னு தோணுனேன். ஸோ அது தமிழ்ல ஹிட்டான ஒரு மிகப்பெரிய படத்துடைய செகண்ட் பாட்டா கூட இருக்கலாம். கடவுளுக்கு நன்றி. அப்புறம் என் ஃபாதர் மதருக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். First, I would like to say thanks again to my producer.
and as well as to my director to giving me this great opportunity to work for Tamil industry movies. It is like my dream which come true. I'm standing here because I always used to think like, okay, I will be an actress, and my family, my mother always used to shout on me, no, you will not go for this field. And yeah, when I met the director, he told me the story, and I got so excited. Wow, it's a very different story, and like my character also in this movie will be like very jolly kind of girl. So again, I would like to say thanks to the director and as well as my producer and whole the team, and thank you. Everyone on stage, Prasad uncle, Vijay Kumar uncle, thank you so much for coming, and special thanks to a special person, Kasturi ji, and also to my dad. I love you, Dad. Thank you so much. காதல் எவனே விடுறதில்ல. உங்கள் பாதம் தீண்ட தங்க சாலை அவதான் எனக்கு சாமி. ரொம்ப முக்கியமான எந்த இடத்தையும் சம்பாதிச்சிடலாம். உசுர் போச்சுன்னா திரும்ப சம்பாதிக்க